சாதாரணமா நம்ம மூளை எப்பவுமே ஒரு தெளிவான சிக்னலை தான் தேடும். ஒரு டிராஃபிக் லைட்ல சிவப்பு வந்தா நிக்கணும், பச்சை வந்தா போகணும். இது ரொம்ப பைனரி, எந்த குழப்பமும் இல்ல. ஆனா பங்குச்சந்தை சார்ட்டுகளை பார்த்திருக்கீங்களா? வெறும் சிவப்பு பச்சை கேண்டில்கள் பைத்தியக்காரத்தனமா மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கும். ஆமா. பார்க்கறதுக்கே ஒரு இருட்டான, குழப்பமான ஏரியா மாதிரி தான் அது தோணும். ஆனா உண்மையிலேயே அது அப்படி கிடையாது. கரெக்ட். அந்த குழப்பத்துக்குள்ளயும் பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய கோடிக்கணக்கான பணத்தை எங்க பதுக்கி வச்சிருக்காங்கன்னு காட்டுற ஒரு மறைமுகமான 3D மேப் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அந்த 3D மேப் தான் நம்ம கண் முன்னாடி இருக்கிற மார்க்கெட் டேட்டாவை நாம பார்க்குற விதத்தையே ஒட்டுமொத்தமா மாத்தப் போகுது. ஏன்னா, வழக்கமா எல்லாரும் பயன்படுத்துற RSI, MACD மாதிரியான இண்டிகேட்டர்கள் எல்லாமே மார்க்கெட்ல ஏற்கனவே என்ன நடந்து முடிஞ்சதுன்னு தாமதமா காட்டுற லாகிங் இண்டிகேட்டர்கள் தான். அதாவது முடிஞ்ச கதையை சொல்ற விஷயங்கள். கண்டிப்பா. ஆனா, இன்னைக்கு நாம உள்ளே சென்று பார்க்க போகும் மார்க்கெட் ப்ரொஃபைல் மற்றும் வால்யூம் ப்ரொஃபைல் ஆகியவை சந்தையின் உண்மையான நாடித்துடிப்பை இந்த நொடியில் நடப்பதை அப்படியே ஒரு எக்ஸ்ரே போல காட்டக்கூடியவை. சூப்பர். இத நாம ரொம்ப ஆழமாகவே அலச போறோம். அடிப்படை நிலையிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் சந்தையை எப்படி பாப்பாரோ அந்த லெவலுக்கு போக போறோம். முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சார்ட்ல விலை ஏன் மேலேயும் கீழேயும் நகருது? இது ரேண்டமா நடக்கிற விஷயம் கிடையாது, ரைட்? சந்தைங்கிறது அடிப்படையில் ஒரு பெரிய ஏழக்கூடம். ஆமா, ஒரு ஆக்ஷன் மார்க்கெட் ஒரு பொருளுக்கு வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையே ஒரு நியாயமான விலையை, அதாவது ஃபேர் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஏலத்தின் ஒரே நோக்கம். அந்த நியாயமான விலையை மார்க்கெட் கண்டுபிடிச்சிட்டா என்னாகும்? கண்டுபிடித்து விட்டால் அங்கே சப்ளையும் டிமாண்டும் ஒரு சமநிலையை அடைந்துவிடும். ஒரு பேலன்ஸ் வந்துடும். வரலாற்று தரவுகளை எடுத்து பார்த்தால் சந்தை தன்னுடைய 90.5% நேரத்தை இந்த சமநிலையில தான் செலவழிக்கிறது. ஓ, 90%க்கு மேல மார்க்கெட் பேலன்ஸ்ல தான் இருக்கா? ஆமாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட விலை வரம்புக்குள்ளேயே வாங்குபவர்களும் விற்பவர்களும் ஒருமித்த கருத்தோடு அமைதியாக வர்த்தகம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ மீதமுள்ள 10% நேரம்தான் சந்தை அதிரடியா மேலேயோ கீழேயோ போற அந்த ட்ரெண்ட் நிலையா இருக்கணும். ஏதாவது ஒரு புது நியூஸ் வந்தாலோ இல்ல பொருளாதார சென்டிமெண்ட் மாறினாலோ அந்த பழைய சமநிலை உடைந்து விடுகிறது. உடனே சந்தை தனக்கான ஒரு புதிய நியாயமான விலையை தேடி ஓட ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. சந்தை அந்த புதிய விலையை கண்டுபிடித்தவுடன் மறுபடியும் அங்கே ஒரு புதிய சமநிலை உருவாகிவிடும். இது ஒரு முடிவில்லாத சுழற்சி. இந்த சுழற்சியில் விலை எந்த அளவுக்கு வேகமாக நகர்கிறது என்பதை விட அந்த நகர்வுக்கு பின்னால் எவ்வளவு சக்தி அல்லது உந்துவிசை இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா ஒரு எடையற்ற ஸ்போர்ட்ஸ் காரும் 10 டன் எடையுள்ள ஒரு பெரிய சரக்கு ட்ரக்கும் மலையேற மாதிரி இருக்கு. ஓஹோ, நல்ல உதாரணம். ரெண்டுமே ஒரே வேகத்துல போனாலும் அந்த ட்ரக்குக்கு பின்னாடி இருக்கிற வேகம் மற்றும் உந்துவிசை மிக அதிகம், மொமெண்டம் அதிகம். ட்ரேடிங்ல அந்த உந்துவிசை தான் வால்யூம். ஒரு விலை நகரும்போது அதன் பின்னால் எவ்வளவு வால்யூம் இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த நகர்வின் வலிமை இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த உந்து விசையையும் சந்தை ஒரு விலையில் செலவழிக்கும் நேரத்தையும் அளவிடத்தான் 1984இல் பீட்டர் ஸ்டெய்டில்மேயர் என்பவர் மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ற கான்செப்டை உருவாக்கினார். இதன் அடிப்படை அலகு டைம் பிரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, சுருக்கமாக டிபிஓ என்று அழைக்கப்படுகிறது. டிபிஓ கேக்க புதுசா இருக்கு. ஆனா ஒரு சாதாரண ட்ரேடரா இத சார்ட்ல எப்படி பாக்குறது? ஒவ்வொரு கேண்டிலுக்கும் பதிலா எப்படி இது உருவாகுது? இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 30 நிமிட வர்த்தகத்தையும் ஒரு ஆங்கில எழுத்தாக குறிப்பார்கள். உதாரணமாக காலை 9:15 முதல் 9:45 வரை நடக்கும் வர்த்தகத்தை ஏ என்றும் அடுத்த அரை மணி நேர வர்த்தகத்தை பி என்றும் வைத்துக்கொள்வோம். எந்தெந்த விலையிலெல்லாம் சந்தை வர்த்தகமாகிறதோ அங்கெல்லாம் இந்த எழுத்துக்கள் கிடைமட்டமாக அடுக்கப்படும். ஓ, ஹாரிசான்டலா அடுக்குவாங்க. ஆமா. ஒரு நாள் முடிவில் பார்த்தால் இது ஒரு மணி வடிவிலான வளைவாக, அதாவது பெல் கர்வ் போல உருவாகியிருக்கும். அப்போ இந்த பெல் கர்வ்ல நடுப்பகுதியில நிறைய எழுத்துக்கள் குவியுதுன்னா சந்தை அந்த குறிப்பிட்ட விலையில தான் அதிக நேரம் செலவிட்டிருக்குன்னு அர்த்தம். அதாவது பெரும்பாலான மக்கள் அந்த விலையை தான் நியாயமான விலையா ஏத்துக்கிட்டாங்க. கரெக்ட். அதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலின் மையக் கருத்து. இதில் 3 முக்கிய கூறுகள் உள்ளன. முதலாவது வேல்யூ ஏரியா. அன்றைய தினத்தில் 70% வர்த்தகம் நடைபெற்ற விலைவரம்பு தான் இந்த வேல்யூ ஏரியா. இதுதான் சந்தையின் கம்ஃபர்ட் ஜோன். ரைட். கம்ஃபர்ட் ஜோன். இரண்டாவது என்ன?
இரண்டாவதாக, இந்த வேல்யூ ஏரியாவுக்குள் எந்த ஒரு குறிப்பிட்ட விலைப்புள்ளியில் சந்தை மிக அதிக நேரம் செலவிட்டதோ அதை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அல்லது பிஓசி என்று அழைப்பார்கள். இதுதான் அன்றைய தினத்தின் மிக கச்சிதமான நியாயமான விலை. மூன்றாவதாக, இனிஷியல் பேலன்ஸ். இது முதல் 1 மணி நேரத்தில் சந்தை உருவாக்கும் விலை வரம்பு. ஒரு நிமிஷம், இந்த டிபிஓ எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து வெறும் பெல் கர்வ் மட்டும்தான் உருவாக்குமா, இல்ல வேற ஏதாவது வடிவங்கள் மார்க்கெட்டோட மூட நமக்கு முன்கூட்டியே சொல்லுமா? நல்ல கேள்வி. சந்தையின் நோக்கத்தை தெள்ளத் தெளிவாக காட்டும் 4 முக்கிய வடிவங்கள் இதில் இருக்கின்றன. முதலில் டி வடிவம். நீங்கள் சொன்ன அதே பெல் கர்வ் தான் இது. ஆங்கில எழுத்து டி போல இருக்கும். இது சந்தை ஒரு சமநிலையில் அமைதியாக இருப்பதை காட்டும். அப்போ டி வடிவம்னா சந்தை கம்ஃபர்ட்டா பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா சில சமயம் மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவா ஒரு திசையில போகுமே, அது எந்த வடிவத்துல வரும்? அது பி வடிவம் மற்றும் பி வடிவம். அதாவது கேபிட்டல் பி மற்றும் ஸ்மால் பி. கேபிட்டல் பி வடிவம் பார்க்க ஆங்கில எழுத்து பி போலவே கீழே மெல்லிதாகவும் மேலே தடிமனாகவும் இருக்கும். அதாவது கீழே மெல்லிசா இருக்குன்னா மார்க்கெட் காலையில கீழே போக ட்ரை பண்ணிருக்கு. ஆனா உடனே யாரோ ஆக்ரோஷமா விலைய மேல தள்ளி இருக்காங்க. அதனால மேல போய் அதிக நேரம் செலவழிச்சு தடிமனா ஆயிருக்கு. இதுக்கு காரணம் ஷார்ட் கவரிங் ஆகுமா? ஆமாம், ஷார்ட் கவரிங் தான். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல விலை கீழே போகும்னு வித்தவங்கெல்லாம் கணக்கு தப்பானதுனால பயந்து போய் பதட்டத்துல திரும்ப வாங்குறப்போ விலை ராக்கெட் மாதிரி மேல போகுமே, அதுதான் இந்த பி வடிவத்துக்கு காரணம். துல்லியமாக பிடித்து விட்டீர்கள். ஷார்ட் செல்லர்கள் மாட்டிக்கொள்ளும்போது ஏற்படும் அந்த பதச்சமும் தவிப்பும் தான் விலையை அசுர வேகத்தில் மேலே தள்ளுகிறது. மேலே சென்ற பிறகுதான் சந்தை சற்று ஆசுவாசமடைந்து ஒரு புதிய நியாயமான விலையை கண்டுபிடித்து அங்கு அதிக நேரத்தை செலவிடுகிறது. அப்போ ஸ்மால் பி வடிவம் இதோட நேர் எதிர்மாறா மேல மெல்லிசாவும் கீழே தடிமனாவும் இருக்கும். வாங்குறவங்க மாட்டிக்கும் போது விக்கிறவங்க ஆக்ரோஷமா விலைய கீழே தள்ளி புதிய குறைவான விலையில கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்குறாங்க. ஆம். கடைசியாக மெல்லிய வடிவம், தின் ப்ரோஃபைல். இது ரொம்ப நீளமாக ஐஸ் குச்சி மாதிரி எங்கும் தடிமன் இல்லாம இருக்கும். சந்தை ஒரு வலுவான நியூஸ் காரணமாக மிக வேகமாக ஒரு திசையில ட்ரெண்ட் ஆகும்போது எங்குமே நிற்காமல் ஓடுவதால் இந்த வடிவம் உருவாகும். இதுவரைக்கும் சந்தை எந்த விலையில அதிக நேரம் செலவிடுதுங்கிறத வச்ச மார்க்கெட் ப்ரொஃபைல பார்த்தோம். ஆனா நேரம் மட்டுமே உண்மையை சொல்லிடுமா? எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்ப நான் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போறேன். அங்க விலையுயர்ந்த பெரிய டிவி இருக்கிற செக்ஷனுக்கு போறேன். அந்த டிவிய ஆச்சரியமா பாக்குறதுக்காக 1 மணி நேரம் அங்கேயே நிக்கிறேன். ஆனா அதை நான் வாங்கல. இது மார்க்கெட் ப்ரொஃபைல். நாங்க எல்லாரும் அங்க செலவிட்ட நேரம் ஒரு ஆர்வத்தை மட்டும்தான் காட்டுது, இன்ட்ரெஸ்ட காட்டுது. சரி. ஆனா அதே சூப்பர் மார்க்கெட்ல பால், பிரெட் இருக்கிற இடத்துல மக்கள் வெறும் 2 நிமிஷம் தான் நிக்கிறாங்க. ஆனா வந்தவங்கெல்லாம் காசு கொடுத்து அதை உடனே வாங்கிட்டு போறாங்க. இங்க நேரம் குறைவு, ஆனா உண்மையான வியாபாரம் நடக்குது. இத சார்ட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த இடத்தில்தான் வால்யூம் ப்ரொஃபைல் உள்ளே வருகிறது. நீங்கள் சொன்ன அந்த பால், பிரெட் செக்ஷன் தான் வால்யூம் ப்ரொஃபைல். இது ஒரு குறிப்பிட்ட விலையில் எவ்வளவு உண்மையான வர்த்தகம் நடந்தது என்பதை அளவிடுகிறது. நேரம் என்பது வெறும் ஆர்வத்தை காட்டலாம், ஆனால் வால்யூம் என்பது மக்களின் உண்மையான பணத்தை, அவர்களது ஈடுபாட்டை, கமிட்மெண்ட்டை காட்டுகிறது. அப்போ நான் அந்த பால் பிரெட் ஏரியாவை ஹை வேல்யூம் நோட், அதாவது HVN அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அங்கதானே அதிக வியாபாரம் நடந்திருக்கு. தாராளமாகச் சொல்லலாம். HVN என்பது அதிக வால்யூம் நடந்த விலை வரம்புகள். பெரிய நிறுவனங்கள் தங்களது கோடிக்கணக்கான பணத்தை இங்கேதான் இறக்கியிருப்பார்கள். அதனால் விலை இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு டிராஃபிக் ஜாம் போல தேங்கிவிடும். இந்த HVNகள் சந்தையின் மிக வலுவான சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். விலை இங்கே வந்தால் பசை போல ஒட்டிக்கொள்ளும். அப்போ அந்த டிவி செக்ஷன் அது லோ வால்யூம் நோட், அதாவது LVNஆ இருக்குமா? ஒருவேளை விலை அந்த LVN பகுதிக்குள்ள நுழைஞ்சா அங்க யாரும் வியாபாரம் பண்ண ஆர்வமா இல்லாததால எந்த தடையும் இல்லாம ரொம்ப வேகமா வழுக்கிக்கிட்டு அடுத்த HVN நோக்கி போயிடும், சரியா? ஆம். LVN என்பது ஒரு வெற்றிடம். அங்கு யாரும் வர்த்தகம் செய்ய விரும்பவில்லை. அதனால் விலை அங்கே நிற்காமல் வழுக்கி நழுவி சென்றுவிடும். மாதிரி ஆரம்ப கட்ட ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா? ஏன்னா தியரி ஓகே, ஆனா பிராக்டிகலா எப்படி பண்றது? ஜிம் டால்டன் பிரபலப்படுத்திய 80% விதி என்றொரு அருமையான உத்தி இருக்கிறது. இது வேல்யூ ஏரியாவை அடிப்படையாக கொண்டது. முந்தைய நாளின் வேல்யூ ஏரியாவுக்கு வெளியே இன்று மார்க்கெட் ஓபன் ஆகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஓகே, ஒரு கேப் அப் இல்ல கேப் டவுன் மாதிரி. ஆமாம். ஆனால்
கொஞ்ச நேரத்திலேயே அந்த புதிய விலையில் நிலைத்து நிற்க முடியாமல் விலை மீண்டும் அந்த பழைய வேல்யூ ஏரியாவுக்கு உள்ளேயே வந்து விடுகிறது. அப்படி உள்ளே வந்த விலை குறைந்தது 2 30 நிமிட கேண்டில்கள், அதாவது 1 மணி நேரம் அங்கேயே நிலைத்து விட்டால் விலை அந்த வேல்யூ ஏரியாவின் மறுமுனை வரை செல்வதற்கு 80% வாய்ப்பு உள்ளது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஒரு நிமிஷம், முந்தைய நாளோட வேல்யூ ஏரியாவுக்குள்ள வந்தா மறுமுனை வரைக்கும் போகும்னு எப்படி உறுதியா சொல்றாங்க? இது ஏதோ கண்மூடித்தனமான கணித விதியா, இல்ல இதுக்கு பின்னாடி மனிதர்களோட மார்க்கெட் சைக்காலஜி ஏதாவது இருக்கா? ஏன்னா மார்க்கெட்ல சும்மா நம்பர்ஸ மட்டும் நம்ப முடியாது. கண்டிப்பா. இது முழுக்க முழுக்க சைக்காலஜி தான். சந்தை ஏதோ ஒரு புதிய விலையை தேடிதான் முந்தைய நாளின் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே ஓபன் ஆகிறது. ஆனால் அந்த புதிய விலையில் வர்த்தகம் செய்ய வாங்குபவர்களோ விற்பவர்களோ தயாராக இல்லை. அந்த பிரைஸ் டிஸ்கவரி முயற்சி தோற்றுவிட்டது என்பதைத்தான் அது காட்டுகிறது. அதாவது புதுசா ஒரு ஊருக்கு போய் தொழில் ஆரம்பிக்க நினைச்சு அங்க பிசினஸ் ஆகாம அடிபட்டு திரும்பவும் தன்னோட சொந்த ஊருக்கே வந்து தஞ்சமடைகிற மாதிரி. சரியாகச் சொன்னீர்கள். புதிய விலையை நிலைநிறுத்த சந்தை தவறிவிட்டது. அதனால் தனது பழைய கம்ஃபர்ட் சோனான முந்திய நாளின் வேல்யூ ஏரியாவுக்குள் நுழையும் போது அங்கிருக்கும் மற்ற வர்த்தகர்களுக்கு ஒரு தெளிவான மெசேஜ் கிடைத்துவிடும். என்ன மெசேஜ்? மார்க்கெட் திரும்ப உள்ள வந்துருச்சுன்னா? வெளியே போகும் முயற்சி முடிந்துவிட்டது, இனி மார்க்கெட் தனது பழைய பாதாளத்தை தேடிப்போகப் போகிறது என்று ஒரு மெசேஜ். இந்த நம்பிக்கையால தான் எல்லோரும் அந்த திசையை நோக்கி வர்த்தகம் செய்வார்கள். அதுதான் விலையை மறுமுனை வரை இழுத்துச் செல்கிறது. இது ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு எக்ஸ்ரே பார்வைக்கு போவோம். மேலோட்டமா பாக்குறத விட்டுட்டு ஒரு கேண்டில்குள்ள என்ன நடக்குதுன்னு, அதாவது ஆர்டர் ஃப்ளோ லெவல்ல எப்படி பாக்குறது? இதற்கு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்கள் ஃபுட்பிரிண்ட் சார்ட்டுகளை பயன்படுத்துவார்கள். வழக்கமான கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல விலை எவ்வளவு தூரம் ஏறியது இறங்கியது என்று மட்டும்தான் தெரியும். ஆனால் ஃபுட்பிரிண்ட் சார்ட்டில் ஒவ்வொரு குறிப்பிட்ட விலை புள்ளியிலும் எவ்வளவு பேர் அக்ரெசிவாக வாங்கியிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் அக்ரெசிவாக விற்றிருக்கிறார்கள் என்ற எண்கள் அப்படியே உள்ளே தெரியும். ஆஸ்க் வால்யூம், பிட் வால்யூம்னு சொல்லுவாங்க. அக்ரெசிவ் பையர்ஸ், அக்ரெசிவ் செல்லர்ஸ், இவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதானே? ஆம், மார்க்கெட் ஆர்டர் போட்டு முண்டியெடுத்துக்கொண்டு வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் உள்ள நிகர வித்தியாசம்தான் டெல்டா. ஓகே, இதை கேட்கும்போது இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு ரீட்டைல் ட்ரேடருக்கும் அவங்க மார்க்கெட்ல பட்ட வலி ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் நிறைய தடவை சார்ட்ல பார்த்திருப்போம். ஒரு பெரிய பச்சை நிற கேண்டில் உருவாகும். நாமளும் அப்படா பிரேக் அவுட் ஆக போதுன்னு நினைச்சு அவசர அவசரமா மார்க்கெட் ஆர்டர் போட்டு வாங்குவோம். ஆமா, எல்லாரும் பண்றதுதான் அது. ஃபுட்பிரிண்ட் சார்ட்லயும் அங்க நிறைய பேர் வாங்குனதா பச்சை எண்கள் காட்டும். ஆனா அடுத்த செகண்டே விலை 1 மில்லிமீட்டர் கூட மேல போகாம தடாலடியா கீழே விழுந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். இது ஏன் நடக்குது? நாமெல்லாம் பெரிய நிறுவனங்களால திட்டமிட்டு பொறி வச்சு மாட்டி விடப்படுறோமா? இது ஒரு ட்ராப் மாதிரி இருக்கு எனக்கு. இதை நாம் ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் இணைத்து பார்த்தால் நீங்கள் கேட்டது மிக முக்கியமான கேள்வி. இதற்கு பெயர்தான் அப்சார்ப்ஷன். மார்க்கெட்டில் நடக்கும் மிகப்பெரிய செஸ் விளையாட்டு இதுதான். அப்சார்ப்ஷன், அதாவது உறிஞ்சப்படுதல். எப்படி நம்மள உறிஞ்சுறாங்க? அந்த இடத்துல ஆக்ரோஷமா மார்க்கெட் ஆர்டர் போட்டு வாங்குறது உங்களை போன்ற ரீட்டைல் ட்ரேடர்கள் தான். ஆனால் பெரிய நிறுவனங்கள் அங்கே என்ன செய்திருப்பார்கள் தெரியுமா? ஒரு மாபெரும் சிங்கிள் சுவர் போல பல்லாயிரக்கணக்கான பாசிவ் லிமிட் ஆர்டர்களை குவித்து வைத்திருப்பார்கள். ஓ, அவங்க மார்க்கெட் ஆர்டர் போடுறது இல்லையா? இல்லை, அவங்க லிமிட் ஆர்டர்களை வச்சு காத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எவ்வளவுதான் ஆக்ரோஷமாக வாங்குவதற்கான விசையை கொடுத்தாலும் அந்த நிறுவனத்தின் லிமிட் ஆர்டர்கள் உங்கள் ஒட்டுமொத்த வாங்கும் சக்தியையும் ஒரு ஸ்பாஞ்சு போல உறிஞ்சிவிடும். விலை மேலே போகவே போகாது. வாவ்! அதாவது நம்மளோட அக்ரெசிவ் பையிங் ஃபோர்ஸ் மொத்தமும் அந்த செங்கல் சுவர்ல முட்டி சுக்குநூறாயிடுது. வாங்குறவங்க கையில இருக்கிற காசெல்லாம் தீர்ந்த உடனே சோர்வடைந்து விடுவார்கள். உடனே அந்த பெரிய நிறுவனம் லேசா விலைய கீழே தள்ளிவிட்டு முழு லாபத்தையும் சுருட்டிடுறாங்க. இந்த எக்ஸ்ரே பார்வை இருந்தா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாத அந்த செங்கல் சுவரை நாம பார்க்க முடியும். சரியாக பிடித்து விட்டீர்கள். இப்படிப்பட்ட நுட்பமான விஷயங்களை மார்க்கெட் எப்போதுமே கச்சிதமாக செய்வதில்லை. பல நேரங்களில் சந்தை ஏகப்பட்ட முடிக்கப்படாத வேலைகளை அப்படியே விட்டுச் சென்றுவிடும். இதை கட்டமைப்பு முரண்பாடுகள், அதாவது ஸ்ட்ரக்சுரல் அனாமலிஸ் என்பார்கள். முடிக்கப்படாத வேலைகளா? அதாவது அரைக்குறையா விட்டுட்டு போன விஷயங்களா? அப்படின்னா என்ன? ஆம், இதில் 3 முக்கிய விஷயங்கள் உள்ளன. முதலாவது புவர் ஹைஸ் மற்றும் புவர் லோஸ். ஒரு ஏலம் முடியும் போது விலை உச்சத்திலோ அல்லது பாதாளத்திலோ செல்லும்போது அங்கு வாங்குவதற்கோ விற்பதற்கோ ஆளில்லாமல் ஆர்வம் குறைந்து அது ஒரு ஊசியின் முனை போல மெல்லியதாக வந்து முடிய வேண்டும்.
சிங்கிள் பிரிண்ட் டெய்ல்னு சொல்லுவாங்க. சரி. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விலையிலேயே பலமுறை முட்டி மோதி தட்டையாக முடிவடைந்தால் அது புவர் ஹை அல்லது புவர் லோ. அதாவது ஏலம் இயற்கையா ஒரு முடிவுக்கு வரல, அந்த இடத்துல இன்னும் நிறைய பேரோட ஆர்டர்ஸ் பேலன்ஸ் இருக்கு, அத முழுசா முடிக்காம மார்க்கெட் பாதியில திரும்பிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆமா. ரெண்டாவது சிங்கிள் பிரிண்ட்ஸ். ஏதோ ஒரு நியூஸ் வரும்போது விலை மிக வேகமாக ஒரு திசையில் பாய்ந்து செல்லும். அப்போது நடுவில் எந்த வர்த்தகமும் முழுமையாக நடக்காமல் வெற்றிடங்கள் ஏற்படும். இதுவும் ஒரு முரண்பாடுதான். மூன்றாவது மிக முக்கியமானது நேக்கட் பிஓசி. நேக்கட் பிஓசி கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஒரு விலைப்புள்ளி எப்படி நேக்கட் ஆகுது? முந்தைய காலங்களில் உருவான பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிஓசி, அதாவது அன்றைய தினத்தின் மிக நியாயமான விலையை அடுத்தடுத்த நாட்களில் சந்தை மீண்டும் வந்து தொடாமல் அப்படியே விட்டுச் சென்றிருந்தால் அது நேக்கட் பிஓசி எனப்படும். அது கவர் செய்யப்படவில்லை என்பதால் அப்படி அழைக்கப்படுகிறது. சரி, இந்த புவர் ஹை, சிங்கிள் பிரிண்ட், நேக்கட் பிஓசி இதையெல்லாம் வச்சு நாம எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது? இதனால ட்ரேடிங்க்கு என்ன பயன்? இந்த இடங்கள் அனைத்தும் சந்தையின் காந்தங்கள் போல செயல்படும். மேக்னெட்ஸ். அடுத்த சில நாட்களில் 70 முதல் 80% நேரம் சந்தை மீண்டும் இந்த இடங்களை தேடி வந்து தன் முடிக்கப்படாத வேலையை முடிக்கும். ஏன் அப்படி நடக்கணும்? ஏன் மார்க்கெட் திரும்ப அங்கேயே வரணும்னு கட்டாயம் இருக்கா? ஏனென்றால் அந்த இடங்களில் பெரிய நிறுவனங்களின் நிரப்பப்படாத ஆர்டர்கள் காத்திருக்கின்றன. சந்தை எப்போதுமே லிக்விடிட்டி எனப்படும் பணப்புழக்கத்தை தேடிதான் பயணிக்கிறது. நேக்கட் பிஓசி போன்ற இடங்களில் அதிகப்படியான வர்த்தகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாலும் பலரின் ஸ்டாப் லாஸ்கள் அங்கே இருப்பதாலும் சந்தை இயற்கையாகவே அந்த காந்தத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்கள் இந்த இடங்களை தங்களுடைய டார்கெட்டுகளாக பயன்படுத்துவார்கள். இவ்ளோ நேரம் நாம பேசுனதை எல்லாம் வச்சு பார்த்தா மார்க்கெட்ட பத்தின ஒரு மிகப்பெரிய திரை விலகின மாதிரி இருக்கு. சோ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? வழக்கமா எல்லாரும் பழைய டேட்டாவை வச்சு உருவாக்கப்பட்ட இண்டிகேட்டர்களை பார்த்துட்டு இருக்கும்போது நாம நேரமும் விலையும் வால்யூமும் சேர்ந்து இந்த நிமிஷத்துல என்ன கதையை சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மைதான். மார்க்கெட் ப்ரொஃபைல் மற்றும் வால்யூம் ப்ரொஃபைல் என்பது ஏதோ 2 கோடுகளை வரைந்து காட்டும் டூல்கள் கிடையாது. அது சந்தையின் மொழியை புரிந்து கொள்ளும் ஒரு கலை. சூப்பர். இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். சந்தை என்பது ஏதோ புரியாத அல்காரிதம்களாலும் பல லட்சம் கோடிகளை வச்சிருக்கிற பெரிய நிறுவனங்களாலும் ஆளப்படுது. இதுல நாம வெறும் பலிகடாக்கள் தான் நிறைய தடவை நாம நினைச்சிருப்போம். அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா அந்த பெரிய திமிங்கலங்கள் எவ்வளவுதான் தந்திரமா செயல்பட்டாலும் அவங்க மார்க்கெட்டுக்குள்ள நுழையும் போது, கோடிக்கணக்கான பணத்தை உள்ள இறக்கும்போது அவங்க விட்டு செல்லும் அந்த வால்யூம் கால் தடங்களை அவங்களால மறைக்கவே முடியாது. எதை மறைத்தாலும் வால்யூமை மறைக்கவே முடியாது. அதுதான் ஃபுட் பிரிண்ட். அப்படியென்றால் இந்த ட்ரேடிங் டூல்களை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா அந்த பெரிய நிறுவனங்களை எதிர்த்து போரிட்டு அநியாயமா அடி வாங்குறத விட அவங்க விட்டுட்டு போற கால் தடங்களை மோப்பம் பிடிச்சு அந்த திமிங்கலங்கள் கூடவே சேர்ந்து நீந்துறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா மாறிடுமல்லவா? ஆரம்பத்துல நம்ம பேசின அந்த டிராஃபிக் சிக்னல் அளவுக்கு மார்க்கெட் உங்களை கைய பிடிச்சு கூட்டிட்டு போகாம இருக்கலாம். ஆனா மார்க்கெட்டின் இந்த வால்யூம் சிக்னல்களை உங்களால படிக்க முடிஞ்சா எந்த பெரிய செங்கல் சுவரும் உங்களை ஏமாத்த முடியாது. இதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த புதிய எக்ஸ்ரே பார்வையை உங்களது சொந்த ட்ரேடிங் முறையில் முயற்சித்து பாருங்கள். அடுத்த ஆழமான அலசலில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.